வெங்கடேசன் சார் வணக்கம். திரு ஓபிஎஸ்னுடைய இந்த முடிவுக்கு எந்த வகையிலாவது பாரதிய ஜனதா கட்சி காரணமா? பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த வகையில் காரணமாக இருக்க முடியும்? இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய முடிவுங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவு. அதாவது ஒரு கொள்கை பிடிப்பில்லாத ஒருவர் உங்களை நான் எதுவும் சங்கடப்படுத்துற மாதிரி கேட்கல. இல்லை இல்லையா? ஒருத்தர் கொள்கை படிப்பு இல்லாத ஒருத்தர் அங்கே போயிருக்காரு. அவர் பின்னாடி பெரிய அதிகார பலமோ பெரிய ஆட்கள் பலமோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டசபை எலெக்ஷனே மாற்றி அமைக்கக்கூடிய திறனோ எதுவுமே இல்லாத ஒரு தனிநபரை திமுக பலவீனமாக இருக்கிறதுனால தன்னிடம் சேர்த்து கொண்டது. திமுக நீக்கிறதுடைய பலவீனத்தை தான் நான் அதில் பார்க்குறேன். இவர் எதுவுமே இல்லாதவராக இப்போது இருக்கிறாரா, இல்லை இவர் எப்போதுமே அப்படித்தான் இருந்தாரா? 2021 அவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்கிறார். திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருக்க மாதிரி தான் என்னுடைய பார்வையில் நான் வைக்கிறேன். ஏன்னா 2021 இவர் துணை முதலமைச்சராக இருக்கார், பொதுச் செயலராக இருக்கிறப்ப தேர்தல் வரப்ப அந்த தேர்தலுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் இருக்கிறார். ஆனால் அவர் போடிக நாயகனூர் தாண்டி அவர் எங்கேயுமே போகல. எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியும் பிரச்சாரம் பண்ணி சேலத்தில் பெருவான வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தார். அன்றைக்கே அவர் வியூகங்களை திமுக கசித்த விட்டாரா அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் கூட பரவலாக பரவச்சு. அது கட்சியோட உள்கட்சி விவகாரம், நம்ம அது உள்ள போக விரும்பல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் ஆதரவு பெற்ற 39 பேர் வென்றெடுக்கிறாங்க, புதுச்சேரி உட்பட. ஒரே ஒருத்தர் தான் தோக்குறாரு. யார்? ஒரு 39 பேர் வென்றெடுத்து ஏடிஎம்கேல ஒரே ஒரு ஆள் தான் ஜெயிக்கிறாரு. அவர் யாருன்னா ஓபிஎஸ்னுடைய பையனாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத். EVKS இளங்கோவனை கடைசி நேரத்தில் வேட்பாளரை போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மறைமுகமாக திமுக உதவியதுன்னு ஒரு டேர்ம்ஸ் கூட அன்றைக்கி சொன்னாங்க. அதற்கு பலனாக தான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் கம்பல்சரி EVKS இளங்கோவன் சார் தான் நிற்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சரே நேரடியாக போய் கேட்டு அவருக்காக திமுக அமைச்சர்கள் 30 15 பேர் பட்டி போட்டு ஒரு வேலையை செய்து அவரை பெருவாரம் வாக்கு வித்தியாசத்தில் ஈரோடு கிழக்கில் ஜெயிக்க வச்சதாகவும் ஒன்று நல்லது. இது எனக்கு ஏன் டவுட்டு நான் சொல்கிறேன்னா, 39 பேர் ஜெயிக்கிற திமுகவால் ஒரே ஒருத்தர் தேனி மாவட்டத்தில் மட்டும் எப்படி தோக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இயல்பான டவுட் தான். இது இப்போ தேனியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் ரவீந்திரநாத் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா கூட நம்ம அதுக்கு உடன்படுவோம். அவர் ரொம்ப வருஷமா அரசியல் இருக்காரு. ஜெயிச்சும் பிஜேபி மோதி போட்டதானங்க வச்சுட்டு இருந்தாரு. ஏங்க, நான் என்னுடைய டவுட்டை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேங்க. என்னுடைய நான் அவர் திமுக ஜெயிக்க வச்சதுன்றதுக்கு இல்லை, இந்த மாதிரி பரவலாக பேசப்படுகிறதுக்கான விஷயத்தை முன்வைக்கிறேன். 21 அவர் ஏன் போடிக்கு நாயகனூர் தாண்டி அவர் வெளியில போய் பிரச்சாரம் பண்ணல? அப்ப எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது, அன்றைக்கே அவர் ஸ்லீப்பர் செல்லாம் செயல்படுறாருன்னு ஒரு முன்வைக்கிறேன். 24 ஏடிஎம்கே சார்ந்தும் பிஜேபி சார்ந்த இன்னவர்கள் அனைவரும் தோக்குறப்ப ஓபிஎஸ்னுடைய மகன் மட்டும் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வரப்ப அங்க இவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்களா அப்படின்றையும் வைக்க என்னுடைய அங்க இருக்கக்கூடிய அஇஅதிமுக குரலாக அவங்க வெளியிலிருந்து ட்விட்டர்லயும் மற்ற இதுலையும் கேட்கறது அவங்கள்ட்ட முன்வைக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு பலமா ஒரு சமுதாய பலம் மாதிரி இங்க நீங்க ஒரு கட்டமைப்பு பண்றீங்க. எப்படி செங்கோட்டையன் 9 முறை தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற வேட்பாளராக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து தாவேகா போன பிறகு ரெட்டரை அவரை பிரிந்த பிறகு அவர் எப்படி மிகப்பெரிய ஒரு ஆளுமை இல்லாத ஒரு தலைவராக மாறினாரோ, அதே மாதிரி ஓபிஎஸ் பின்னாடி இருக்கக்கூடிய சமுதாய வாக்குகளும் ரெட்டரை பேஸ் பண்ண வாக்குகள் தான். தனிநபராக ஓபிஎஸ் இங்கே ஒரு பெரிய தலைவராக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை தன்னுடைய சமூகத்தில் அவர் ஏற்படுத்தல. இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அன்றைக்கு இதே ஓபிஎஸ் சமூகத்தை சேர்ந்த எஸ்டி சோமசுந்தரன் எம்ஜிஆர் மேலேயே பாக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு லஞ்ச வழக்கத்துமே நான் கவர்னர்ல கொடுப்பேன்னு சொல்லி பெரிய ஆட்சி வெளியே போய் தனி கட்சி ஆரம்பிச்சார். பெருசா எல்லாம் எதிர்பார்த்தாங்க, ஒரு பின்னாடி எல்லாம் சமூகம் இருக்கு, அந்த சமூகம் பின்னாடி அவர் வச்சு எம்ஜிஆரே ஒரு பெரிய ஒரு ஷேக் பண்ணுவாங்க. ஒண்ணுமே ஒரு சின்ன இடர்பாடு கூட வராம படுபாதகமாக அவர் தோத்தாரு. எம்ஜிஆர் பெருவாரிலே வெற்றி பெற்றாலும் அப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு அவரை சமாதானப்படுத்தி சேர்த்துக்கிட்டாரு. தனி கதை. அப்ப ஒரு நபர் ஒரு லோகோல இருந்து வெளியே போறப்ப அந்த லோகோவை உருவாக்கிய நபரா இருந்தாதான் அதுக்கான பவர் இருக்கு. நீங்கள் அந்த லோகோ மூலம் 3 முறை முதலமைச்சராக இருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, பையனை MP ஆகிருக்கீங்க, இன்றைக்கு பெருவாரான சொத்துக்களை சம்பாரிச்சிங்க, ஒரு டீ கடை வச்சு சம்பாரிச்சு நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு தொழிலதிபராக வந்திருக்கீங்க. இவ்வளோலாம் கொடுத்த அந்த கட்சியை நேற்று வரையும் அம்மாவுடைய படத்தை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு போய் ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தை நான் உள்ள வச்சுப்பேன்றப்ப சாதாரண ஒரு தனிநபரா ரோட்ல போற ஒரு நபர் கூட அது ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் அப்படின்னா, இதோட இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா முழுசா சொல்லிடுவேன். மாமன்றத்துல திமுகவை சேர்ந்த 127 வார்டு உறுப்பினர் லோக அவர்கள், என்னோட நெருங்கிய நண்பர் தான் லோகண்ணன்.
அவர் வந்து மாமன்றத்துல ஒரு இது வைக்கிறார். ஏன்னா நீங்க வந்து இதுல கோயம்பேடுல ஒரு மெட்ரோ ட்ரெயினுடைய பஸ் ஸ்டாண்ட் இது பார்த்துருப்பீங்க, ட்ரெயின் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க. பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட பிரைவேட்டான ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு கட்டுமானம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி. அதற்கு கூட அந்த அந்த கோயம்பேடு ரயில் நிலையத்துக்கு அந்த கட்டுமான நிறுவனத்தை பேர் தான் ஃபர்ஸ்ட் வச்சாங்க. நாங்க கூட நினைச்சோன்னா முதல் இருந்து ஜெஞ்சாட் கோட்டையில போய் கொடியை பிரிட்டிஷ் கொடியை இறக்கி ஒரு நம்ம இந்திய தேசிய கொடியை ஏத்துறவருடைய பேர் தான் அது. ஆஹா, நம்ம பழைய ஆளு ஒரு பேரை வச்சுட்டாங்கன்னா மகிழ்ச்சி எடுத்து கடைசியில் பார்த்தா அந்த கட்டுமான நிறுவனத்தினோட பேரு அப்ப அப்ஜெக்ட் பண்ணோன்னா அதை எடுத்துட்டாங்க. இப்ப கோயம்பேடு ரயில் நிலையம் தான், மெட்ரோ ரயில் நிலையம் தான் அதுல பேர் இருக்கு. அவர் என்ன எழுப்புறாருன்னா 127 வார்டு திமுகவுடைய லோகோன்னு சட்டம் மாமண்டத்தில் நம்ம கார்பரேஷன் நடக்கிற மாமண்டத்தில் என்ன எழுப்புறாருன்னா, இந்த கட்டுமான நிறுவனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு பேர் குறிப்பிடல, மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய சேமாத்தம்மன் நகரோ மற்ற சுத்தி இருக்கிற நகர்கள்ல அவர்கள் வந்து கழிவுநீர் குழாய் கொண்ட பைப்பை நிறுவுறாங்க. சுடுகாட்டு மேல் நிறுவனத்துக்கான பர்மிஷனை நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படி என்ன அவர்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு இது, நானும் அவர்களை மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு அதை பர்மிட் பண்ணவா கேள்வி எழுப்புறாங்க. இப்படி பதிவு இருக்கு, செய்தித்தாள் இருக்கு, நீங்க செய்தியில வந்து சொல்றேன். நான் யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. நானும் அவர்களிடம் மற்ற அதிகாரிகள் லஞ்சம் அப்ப வாங்கின மாதிரி நானும் லஞ்சம் வாங்கிட்டு அதை அனுமதி செய்யணும் ஒத்துக்கிட்டு போகவா? ஆனா நான் இந்த வார்டு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், என் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க சுடுகாட்டில் எடுத்து போய் கழிவுநீர் சம்பந்தமான அந்த பைப்பை ஒட்டுமொத்தமா போனீங்கன்னா நீங்க நோண்ட போனதான் வரும். ஆல்டர்னேட்டிவா சுடுகாடு கொடுக்கறதுக்கு அங்க இடம் இல்லை. ஏன் இவ்வளவு சொகுசு இவ்வளவு குஷனை கொடுக்குறீங்க? அப்ப நானும் வாங்கிட்டு கம்முன்னு இருக்கவா அப்படின்ற இதை வந்து மாமன்றத்தில் அவர் எழுப்பினாரு. அது எல்லா செய்தித்தாள்களிலும் வந்தது. அப்பத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும் இந்த கட்டுமானம் ஆரம்பித்தப்ப ஒரு இலக்கமா இருக்கிறாங்க, கட்டுமானம் முடிந்த பிறகு என்ன சம்பந்தம் இதுக்கும் ஓபிஎஸ்க்கும்? அவருடைய பினாமிங்க அதாங்க, ஒரு பட்டப்படி விதமா சொல்றேங்க. அவருடைய பினாமி பணத்தில் அது கட்டுமான நிறுவனம் நடைபெறுகின்றது. அரசியல் அறிவார்ந்த அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, அதை நானும் சொல்லல. திமுகவை சேர்ந்த 127 வார்டு உறுப்பினர் இருக்கக்கூடிய லோகண்ணன் வந்து மாமன்றத்தில் பதிவு பண்ணதான் அவங்கள்ட்ட பதிவு பண்றேன். ஓகே ஓகே.